Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலைல போட்டிருந்த முறுக்கு ரெசிபிக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கோலா உருண்டை. இப்போ வந்து மட்டன்லாம் நிறைய பேர் சாப்பிட பயந்துட்டு இருப்போம். பட் ஏதாவது டேஸ்டியா இருக்கணும், மட்டன் மாதிரி மசாலாவுல இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. நம்ம ஒரு சூப்பரான கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கோலா உருண்டை வந்து வாழைக்கால செய்ய போறோம். இந்த வாழைக்காவை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டா நறுக்கி தண்ணில உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போது அதை வேக வைக்கிற கேப்பில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, 5 தேங்காய் சீலில் என்ன பண்ணியிருக்கோன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். தோராயமாக சொல்லணும்னா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஜீரகம் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி இல்லைனா பூண்டு மொத்தமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இந்த கேப்பில் நமக்கு வாழைக்காய் வெந்துடும். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துருச்சுன்னா வாழைக்காவை இந்த மாதிரி தோல் உரிக்க ஈஸியாக வந்துடும். தோல் உரித்ததுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த மசாலா, அதாவது தேங்காய் பொட்டுக்கல்ல அரைச்சிருக்கோம் இல்லையா, பட்டை கிராம்பு, அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்குவோம். வாழைக்காவையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும், இந்த மசாலாவையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இது கூட லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா இப்போ சேர்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான டைமில் செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதிகம், அந்தளவுக்கு 15 மினிட்ஸோட கம்மியான மினிட்லேயே இது வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து இது எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டோன்னே இது வந்து ரொம்ப செவந்துராது, அதனால் வந்து பொறுமையாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஆட்டி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு அடியில் வந்து அது ப்ளேஸ் ஆகாமல் ஒன்றும் தனித்தனியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு நீளமான ஸ்பூன் இல்லைனா ஒரு பெரிய நீளமான கரண்டி எடுத்துகிட்டு லைட்டாக பொறுமையாக அந்த எண்ணெய் வந்து அது மேலே ஃபுல்லாக படுற மாதிரி வச்சுருங்க. இப்போ நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் கோலா உருண்டை வந்துடுச்சு. வாழைக்காய் கோலா உருண்டை ரொம்ப சுலபமாக ரொம்ப கம்மியான டைமில் பார்த்திங்களா ரெடி ஆகிடுச்சு. குறைஞ்சது 15 மினிட்ஸ் தான் ஆகும். மஸ்ட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த ஆயிலெலாம் வந்து நல்லா எக்ஸஸாக இருக்க ஆயிலெலாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு இதை மாற்றிடுவோம். ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் இது எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் செஞ்சு பிக் எடுத்திங்கன்னா கட்டாயம் நம்மளோட மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.